வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. PM கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் பெறுவதற்கு விவசாயிகள் சில முக்கியமான விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றி முடிக்காவிட்டால் பணம் தாமதமாகலாம் அல்லது வராமலேயே போகலாம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள், அந்த அப்டேட்டை எங்கே செய்யணும், உங்களுடைய தகவல்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும், மேலும் அதை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டில் கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி வர்றாங்க. இதுவரை விவசாயிகள் 19 தவணைகளில் 2000 ரூபாயை பெற்று வந்திருக்கின்றனர். இப்போது 20வது தவணைக்காகவும் காத்திருக்கிறார்கள். இருப்பினும் இதற்கிடையில தகுதியற்ற விவசாயிகளை கண்டறியும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. தகுதியற்ற விவசாயிகளை நீக்கும் நோக்கோடு விவசாயிகள் பதிவேடு மூலம் அரசு அடையாள அட்டைகளை உருவாக்கி வருகிறது. இதுவரை 50% விவசாயிகளின் அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 20வது தவணைக்காக விவசாயிகள் தற்போது காத்திருக்கின்றார்கள். விவசாயிகள் ஜூன் மாதத்தில் 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் அதற்கான தேதி உறுதி செய்யப்படவில்லை. ஜூலை மாதம் 2வது வாரத்தில், குறிப்பாக ஜூலை 18ஆம் தேதி இந்த தொகை கிடைக்கும் அப்படின்னு தற்போது வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் PM கிசான் திட்டத்தின் 20வது தவணையை பெறுவதற்கு விவசாயிகள் சில முக்கியமான விதிகளை பின்பற்ற வேண்டும். இவையெல்லாம் முடிக்கப்படாவிட்டால் பணம் தாமதமாகலாம் அல்லது வராமலேயே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் EKYC செயல்முறையை முடிக்கவில்லை என்றால் 20வது தவணை அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அதற்காக விவசாயிகள் pmkisan.gov.in என்ற இணையதளத்தில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்திற்கு சென்று இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு விவசாயிகள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதார் எண்ணில் ஏதேனும் தவறு இருந்தால் அல்லது வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றால் பணம் வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த திட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய நில விவரங்களை சரிபார்க்க வேண்டும். இந்த சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் 20வது தவணை தொகை கணக்கில் வைக்கப்படாது. அதனால மக்களே, விவசாயி பதிவு செய்யவில்லை என்றாலும் விவசாயி ID இல்லை என்றாலும் 20வது தவணை தொகை கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விவசாயிகளுக்கு தவறான வங்கி கணக்கு எண், ஆதார் எண் அல்லது நில தகவல்களில் தவறான விவரங்களை எல்லாம் நிரப்பி இருந்தால் அவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் விதிகளின் கீழே விவசாயி தகுதியற்றவராக இருந்தால் அவர்களுக்கு பணம் கிடைக்காது. நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகை சரியான நேரத்தில் பெற முடியும். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்க சரியா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். மக்களே, PM கிசான் திட்டத்தில் சில நபர்கள் போலியான ஆவணங்களை கொடுத்து மோசடிகள் பண்றாங்க. சரியான விவசாயிகளுக்கு மட்டுமே அரசு கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் பணம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக சில சரிபார்ப்புகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அரசு சொல்லுகின்ற அப்டேட்டுகளை எல்லாம் நாம் செய்யும் பட்சத்தில் அரசினுடைய சலுகைகளை எல்லாம் நாம் எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். PM கிசான் திட்டத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.